ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திரம். கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது. முருகர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மலேசியா முருகனை பார்க்க போகிறோம். ஆனால் சென்னையில் அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் போய் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வடபழனி தெரியும், தென் பழனி தெரியும், பட் நடுப்பழனி தெரியாது. நடுப்பழனி அந்த அளவுக்கு இன்னும் பிரசித்தி ஆகலை. தெரிஞ்சவங்க யாரும் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே முருகர் எப்படி இருப்பாருன்னா, மூலஸ்தானத்தில் இருக்க முருகர் மரகத தண்டாயுதபாணியாக இருப்பார். மரகதத்தில் செஞ்ச மூலஸ்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். பின்னாடி மயிலோடவும் குழந்தையோட ரூபத்தோடு இருப்பார். அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த மலையோட பேக் சைடில் மலேசியா முருகர் மாதிரியே இருப்பார். இவர் ஸ்கந்த குரு அப்படின்ற மாதிரி ஸ்கந்த வேலப்பர்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்காக தான் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனது 4 மணிக்கு. ஆனால் அங்கே ரீச் ஆகும்போது 6:30 ஆகிடுச்சு. பைக்லேயே தான் போயிருந்தோம். அப்போவே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எல்லாருமே 6 மணிக்கெல்லாமே பூஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால், எல்லாருமே காவடி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த நாக்கில் வேல் சொருகிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அலகு குத்திக்கிறது, அப்புறம் இந்த கொக்கி மாட்டிட்டு இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேண்டுதல் எல்லாமே இங்கே அதிகமாக நடக்கும். நாங்கள் முடிக்காணிக்கை செலுத்துறதை என் ஹஸ்பண்ட் வேண்டியிருந்தாரு. முடிக்காணிக்கை செலுத்திட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வேண்டிட்டு அங்கேயே 4 சித்தர்களும் இருப்பாங்க. திருப்பூர் சுவாமிகள், அப்புறம் ராமலிங்க அடிகளார், பாமன் சுவாமிகள், அருணகிரிநாதர் எல்லாரோட சிலையும் வச்சு இங்கே பூஜை பண்ணுவாங்க. இங்கே பார்க்கும்போதே கோயில் அவ்வளோ அமைதியாக இருக்கும். பட் இந்த பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் மற்ற டைம்லாம் போகும்போது அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கள் ஊருக்கிட்டே இருக்கிறதுனால நான் அப்பப்போ போவேன். அப்படியே மொட்டை அடிச்சுட்டு சரி படிக்கட்டு அடியாக போயாச்சு. அப்போவே நிறைய பேர் காவடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது சின்ன காவடி, சின்ன வேல் குத்துறது 4 அடி கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட பெருசாக 8 அடி 10 அடி அந்த அளவுக்குலாம் நாக்கில் வேல் குத்திட்டு அலகு குத்திட்டு போவாங்க. பால் கொடுக்குறது, பால் காவடி, அப்புறம் பன்னீர் காவடி சொல்லுவாங்கள்ல, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அந்த மாதிரி எல்லா காவடியும் இந்த கோயில் எடுக்கிறது அவ்வளோ விசேஷமானது. அதுவும் பங்குனி உத்திரத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மலேசியா முருகர் சாமி கும்பிடலான்னு வந்துட்டோம். இங்கே இருக்கும் போது நமக்கு ஒரு என்ன ஃபீல் இருக்குன்னா, முருகன் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவரோட உருவம் நமக்கு மேலே பெருசாக இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு ஃபீலோடு இருக்கும். எனக்கு இந்த கோயிலில் போகும்போது மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீல் வரும். யாரெல்லாம் இந்த கோயில் போயிருக்கீங்க, யாரெல்லாம் இந்த முருகரை தரிசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள்.